ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். காலையில பேசியிருந்தோம், எல்லாருமே பேசியிருந்தாங்க. திமுக அதிமுக அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்க, கவர்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அது இப்பொழுது தலைகீழ மாறி இருக்கு. சிபிஎம் சிபிஐ வந்து டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இன்னும் விசிகே அறிவிக்காமல் இருக்காங்க. நாளைக்கே அவங்க அறிவிப்பாங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் 6 மணிக்கு விஜய் அவர்கள் கவர்னர் அவர்களை மீட் பண்ண போறாரு, திரும்ப ஆட்சி அமைக்க உரிமை கோர போறாரு அப்படின்ற செய்திகள் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற சத்தம் விரைவில் கேட்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த திடீர் மாற்றம்? ஸோ விஜய் டெஃபினட்டாக சிஎம் ஆக போகிறார். இப்போ 2 இடதுசாரி கட்சிகளும் ஓகே சொல்லிட்டாங்க. விசிகேவும் டெஃபினட்டாக ஓகே சொல்லுவாங்க. ஒன்றும் சிக்கல் இருக்காது. விசிகேவும் வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ ஏறக்குறைய எல்லாம் ஓகே ஆயாச்சுல்ல. ஸோ ஒரு சிக்கலும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்களோட விருப்பம் இதுதான். விஜய்க்கு பெருவாரியாக ஓட் போட்டிருக்காங்க. புது கட்சி 2 வருஷம் தான் ஆச்சு. 2 திராவிட கட்சிகளை தாண்டி அதிகமான ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க, அதிகமான சீட்ஸை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மக்களோட மேண்டேட் பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. எங்களுக்கு 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், விஜய் தான் வேணும், ஒரு மாற்றம் வேணுன்ற இடத்துல மக்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களோட இந்த தீர்ப்பை நம்ம மதிக்கணும். இப்போ நிறைய பேர் நம்ம இதை சொல்லும்போது மேண்டேட் ஒன்றும் கிளியராக இல்லையே, 108 தான். ஆமா 108 தானே இருக்கு, 118 வேணுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம சொல்றது பீப்புள்ஸ் மேண்டேட், ப்ளூரலிஸ்டிக் மேண்டேட்டும்பாங்க இல்லையா. அவங்களுக்கு அதிகமான சீட்ஸ் இருக்கு, அதிகமான ஓட் ஷேர் இருக்கு. மற்ற எல்லா கட்சிகளும் விட அவங்க தான் மக்களோட கான்ஃபிடன்ஸை பெரிய லெவலில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன். நீங்க சொல்றது லெஜிஸ்லேட்டிவ் மேண்டேட், அது அசம்பிளியில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணால் மேபி வரலாம். பட் ஒரு சிங்கிள் பார்ட்டி அவங்களுக்கு அசம்பிளியில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் நம்ம மக்களோட இந்த மேண்டேட்டை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். 2வது, இது எல்லா கட்சிகளுக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். டிவிகேவுக்கும் இது நல்லது, மக்களுக்கும் நல்லது, நம்ம ஜனநாயகத்துக்கும் இது நல்லது, திமுக அதிமுக எல்லாருக்குமே இதான் நல்லது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மக்களோட கோபம் இன்னும் அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாமல் இருந்தது நல்லது. அதே மாதிரி விஜய்க்கு வாய்ப்பளிக்காம சிங்கிள் மெஜாரிட்டி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி ரீஎலெக்ஷன்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு இன்னும் பெரிய கோபம் இருக்கும். அப்புறம் விஜய் திரும்ப வந்தாருன்னா ஸ்வீப் பண்ணுவார். ஏன்னா ஏற்கனவே எதிர்பார்ப்பை மீறி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ விஜயோட ஸ்ட்ரென்த்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. மக்களுக்கு இப்போ தெரியும் விஜய் ஸ்ட்ராங்காக இருக்காரு, இன்னும் கொஞ்சம் கூட ஓட்ஸ் ஏறும். ஸோ அந்த வகையில் மக்கள் ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பை ஏற்று விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கறது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். இது திமுக அதிமுக 2 பேருக்கும் நல்லது. அவங்க இனிமேல் எதிர்கட்சி வேலையை நல்லா பண்ணலாம். ஓகே. திமுக எப்பவுமே நமக்கு தெரியும் நல்ல எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய திறனுள்ள ஒரு அமைப்பு. அது எக்ஸலண்டா எதிர்கட்சி ரோல் இனி பிளே பண்ணலாம். ஆளுங்கட்சியா தான் செயல்பட மாட்டாங்க. ஆமா, ஆனா எதிர்கட்சியா சூப்பரா செயல்படும். அதுவும் 2 தடவை தொடர்ந்து ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. அந்த வகையில மக்களோட இந்த தீர்ப்பை ரொம்ப பணிவோட ஏற்று நீங்க அடுத்தது எதிர்கட்சி ரோலை பிளே பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த வகையில நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு இந்த இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பர்சனலா நம்மளை பொறுத்தளவுல விஜயோட அரசியல் மேல நமக்கு இன்னைக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. டிவிகேவோட அரசியல் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. விஜய்க்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. விஜய் நிறைய விஷயங்களை செய்வேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் செய்ய முடியுமான்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் செகண்டரி. நம்ம என்ன யோசிக்கிறோன்றது இங்க கணக்கே கிடையாது. கேப்ரியல் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, அவரோட பார்வை என்ன, மகாபிரபு மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, அவரோட பர்சனல் வியூஸ் என்ன, அதெல்லாம் இங்க கிடையாது. மக்கள் கிளியர் கட்டா ஒரு தலைவர் வேணும்ன்றாங்க. விஜய் தான் சிஎம். ஆமா, அப்ப நம்ம எல்லாமே அதுக்கு தலை வணங்கி அதை நம்ம ஏத்துக்கணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு அழகு. அந்த வகையில விஜய் இப்ப சிஎம் ஆகிறார் அப்படின்றது எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இது தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போயிருச்சு. இங்க இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தது பாருங்க. 2 திராவிட கட்சிகள் மாத்தி மாத்தி நாங்க வருவோம், அதை உடைச்சிட்டாங்க. ஸோ மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அடுத்தது மக்கள் உங்ககிட்ட அதை கேட்பாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க டெலிவர் பண்றது இன்னும் நிறைய இருக்கு. அவங்க எதிர்பார்த்து உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு எதிர்பார்ப்போட உங்க ஓட் போட்டிருக்காங்க பாருங்க, அதை நீங்க பூர்த்தி செய்யணும். அதை நீங்க பூர்த்தி செய்யலைன்னா மக்களோட கோபம் உங்களுக்கு எதிராகவும் திரும்பும். ஸோ அதனால சந்தோஷமான விஷயம் என்னன்னா மாற்றம் நடந்துருச்சு. இங்க இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க.
ஆனா அடுத்த விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, விஜய் அவர்களுடைய கவர்னன்ஸ் சரி இருக்காது அப்படின்ற விஷயம்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை மெஜாரிட்டியோடு வந்திருந்தார் அப்படின்னா அவர் கவர்னன்ஸ்ல கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். மேபி இப்போ அந்த டேமேஜ் கொஞ்சம் குறையும் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, கம்யூனிஸ்டுகள், விசிகே போன்ற கட்சிகள்லாம் உள்ள இருக்கும் பொழுது டிவிகேவுக்கு மெஜாரிட்டி இல்லாத பொழுது ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அவங்க எல்லை மீறி போகிறாங்க அப்படின்னா அவங்களை இழுத்து பிடிக்க ஒரு கடிவாளமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப மோசமான கவர்னன்ஸ் அப்படின்ற இடத்துக்கு விசிக்க கம்யூனிஸ்டுகள் விட மாட்டாங்கன்ற ஒரு பார்வையை நான் வைக்கிறேன். ஸோ எப்படி பார்க்குறீங்க அதை? ஒரு வகையில் நீங்கள் பார்க்கும்போது அது தேவையான ஒரு விஷயம்தான். முதல் தடவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பவருக்கு வராங்க டிவிக்கே. கட்சி ஆரம்பிச்சே 2 இயர்ஸ் தான், 24 தான். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு புது கட்சி கிட்ட முழு அதிகாரத்தை கொடுக்கறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரில. ஸோ அந்த வகையில் கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டிஸ்லாம் இருக்கிறது நல்லது தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டிஸுக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது, சுத்தமான ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது, கிளீன் ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கட்சிகள் டிவிகேவோட பயணிக்கிறது நல்லது தான். நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கடிவாளம் போடுறதுக்கு அவங்க யூஸ் ஆவாங்க. குறிப்பாக இப்போ எனக்கு என்ன பார்வை இருக்குன்னா, டிவிகேவோட ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஆதரவாளர்களாக இருக்கலாம், இப்போ அவங்களோட எம்எல்ஏஸாக இருக்கலாம், அவங்களோட நிர்வாகிகளாக இருக்கலாம், அவங்க சில நேரங்களில் அவங்களால பிரச்சனைகள் நிறைய வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கம்யூனிஸ்டுகள்லாம் பேசி தான் ஆகணும். கம்யூனிஸ்டுகள், விசிகே, காங்கிரஸ் ஓகே பேசாமல் கூட இருந்தாலும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. பட் கம்யூனிஸ்டுகள்லாம் எல்லாம் கேட்பாங்க. நம்ம இப்போ திமுக ஆட்சி நடக்கும்போது கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை இருக்கும்போது அமைதியாக இருந்தால் நம்ம கேட்குறோம்ல, காங்கிரஸ் நோக்கி நம்ம பெருசாக கேட்க மாட்டோம். ஆனால் கம்யூனிஸ்டுகள் கிட்ட கேட்போம், தொழிலாளர் பிரச்சனை நடக்குது, ஏன்னா அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்குறோம், விசிகேவை நோக்கி கேட்குறோம். அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும், அவங்க டெஃபினட்டாக பேசணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. திமுக இன்னும் பயங்கரமான அழுத்தங்கள்லாம் போடுவாங்க. அவங்க திமுகவோட அலைன்ஸ் உடஞ்சு போச்சு, பெரிய ஸ்ட்ராங்கான அலைன்ஸ், பயங்கரமான கட்டுக்கோப்பான அலைன்ஸு. ஸ்டாலின் அவர்களோட மிகப்பெரிய சாதனை, இவ்வளோ பெரிய ஒரு அலைன்ஸை கட்டுக்கோப்பாக வச்சிருக்காருலாம் சொன்னாங்க. அந்த அலைன்ஸை தவிடுபடி ஆக்கிட்டார் விஜய். அந்த அலைன்ஸ் அப்படியே இப்போ கிராஷ் ஆயிருச்சு. ஸோ திமுக பயங்கரமான கோவத்தில் இருப்பாங்க, தவேகா மேலேயும் கோவத்தில் இருப்பாங்க, இந்த அலைன்ஸ் பார்ட்டிஸ் மேலேயும் கோவத்தில் இருப்பாங்க. காங்கிரஸ் எல்லாம் துரோகின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கரெக்ட் கிடையாது, துரோகிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன திமுகவோடய இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு? அவங்க பாஜக இருக்கக்கூடிய கட்சி, இப்பயும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அலைன்ஸ்லாம் சேர்ந்துருக்காங்க அவங்க. நாளைக்கு விஜய் பாஜகவோட சேர்ந்தாருன்னா மேபி அலைன்ஸை பிரேக் பண்ணிப்பாங்க. பட் இப்போதைக்கு பாஜகவுக்கு எதிரான கட்சி தான் டிவிகேவும். ஸோ அதனால திமுகவுக்கு விசுவாசமா இருக்கணுன்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. விசுவாசம்னு அப்படி அரசியல் என்ன இருக்கு? ஆமா, அப்படி யாருமே திமுகவும் யாருக்கும் இருக்க மாட்டாங்களே. பர்சனல் லைஃப்ல அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையா அதுனா விசுவாசமா அப்படின்னா எஜமானரா காங்கிரஸ்க்கு ஒரு அரசியல் இருக்கு, அவ்வளவுதான். அந்த அரசியலுக்கு விசுவாசமா இருக்கணும். இப்ப நான் என்ன தமிழ் தேசியவாதின்னு சொல்றேன்னா அந்த அரசியலுக்கு நான் விசுவாசமா இருக்கணும். காங்கிரஸ் தங்களை பாஜக எதிர்ப்பு கட்சியா முன்னிறுத்தினாங்கன்னா அந்த அரசியலுக்கு அவங்க விசுவாசமா இருக்கணும். திமுக விசுவாசமா இருக்கணும்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி அங்கே போகணும்னா போய் சேர்ந்துக்கலாம், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கு, விசிகேவுக்கும் அது இருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கம்யூனிஸ்டுகள் இங்க ஸ்மூத்தா வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு திமுகவை சார்ந்து தான் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு சிபிஐக்கு 2 சீட் தான் இருக்கு, லோக்சபா சீட்ஸ் இருக்கு, ரெண்டுமே இங்கிருந்து வந்தது தான். சிபிஐஎம்முக்கு 4 இருக்குன்னு நினைக்கிறேன் லோக்சபால, 4ல் 2 இங்கிருந்து வந்திருக்கு. இன்னொன்று ராஜஸ்தான், அப்புறம் மேபி வேற ஒரு ஸ்டேட்லயும் இருக்கலாம். ஸோ 4ல் 2 திமுக வாயிலாக தான் கிடைச்சிருக்கு. டிவிகே வாயிலாகவும் கிடைக்கும் ஃபியூச்சர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் முக்கியம். ஸோ இப்போ இந்த 2 கம்யூனிஸ்டுகளும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, திமுக நமக்கு தேவை இல்லைன்ற இடத்துக்கு போயிட்டாங்க, ஃபியூச்சர்லயும் திமுக நமக்கு தேவைப்பட மாட்டாங்கன்ற ஒரு கணக்கும் போட்டிருக்காங்க. திமுக பண்ற வேலையை தாவேகா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த நம்பிக்கையில தான் அவங்க இன்னைக்கு திமுகவை விட்டு விலகி இங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள் எல்லாத்தையும் இப்ப குழப்பி போட்டாச்சு. அடுத்து இப்ப யார் எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க தெரியல. ஆமா, இப்ப 2 எதிர்கட்சியை டிவிகே சமாளிக்க வேண்டிய அவசியமானது இருக்கு. 3 எதிர்கட்சி. என்டிகே ஓட் ஷேர் கம்மியா இருந்தாலுமே அவங்க சைஸை மீறின சவுண்ட் கொடுப்பாங்க. அவங்க ஓட் பெர்சன்டேஜ் 4 இருக்கும், ஆனா ஏடிஎம்கே விட அதிகமான சவுண்ட் அங்க என்டிகே கிட்ட இருந்து வரும். மேபி எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஏடிஎம்கே ஆக்டிவ் ஆயிடுவாங்க. பட் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏறக்குறைய ஏடிஎம்கே அளவுக்கு என்டிகே வந்து பிரசன்ஸ் காட்டுவாங்க. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு 3 தரப்புல இருந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் பாஜகவையும் விட்டுற வேண்டாமே. ஆமா, அவங்களும்
ஆமா இருக்காங்க. ஆமா, நாளைக்கு அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் அதிகாரத்துக்கு வராருன்னா, ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகிறாருன்னா, அப்ப பாஜகவும் அக்ரெசிவா செயல்படுவாங்க. ஸோ டிவிகேவுக்கு இது டஃப்பான சேலஞ்ச் இருக்கு. ஓவரா ப்ரெஷர் போட்டா இடதுசாரிகள்லாம் கப்பல்ல இருந்து வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கப்பல்ல இருந்து வெளியே குதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களையும் சேர்த்து கொண்டு போகணும். ஆனால் டிவிகேக்கு ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த சிறிய கட்சிகள் கனவுலையும் நினைச்சு பார்க்காத விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல அதிகாரத்துல நமக்கு பங்கு கிடைக்கும்ன்றதை அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்ல அது நடந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த டிவிகே செஞ்சு கொடுக்குறாங்க. டிவிகே வாயிலாக அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த சிறிய கட்சிகளுக்கு டிவிகேவை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கு. டிவிகே பலமா இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்கும். ஸோ டிவிகேக்கு எதிராக ரொம்பலாம் போக முடியாது. டிவிகேவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. ஸோ டிவிகேவுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. கூட்டணியில் கூடிய சிறிய கட்சிகளுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. எதிர்கட்சிகளுக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, நல்ல ஒரு சுவாரஸ்யமான காலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்கள். ஓகே, இப்போ இந்த விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே அலைன்ஸை தான் டிவிகே ஃபுல்லாக உடைச்சிருக்கு. டிஎம்கே அலைன்ஸு மொத்தமாக காலி. ஆனால் ஏடிஎம்கே அலைன்ஸை டிவிகேவால் உடைக்க முடியல. அங்கேருந்து எந்த கட்சியும் இது வரைக்கும் ஆதரவோட தெரிவிக்கல. விஜய் ஸ்டார்டிங்லேருந்தே முயற்சி பண்ணது என்ன அப்படின்னா, டிஎம்கே அலைன்ஸ்லேருந்து கொண்டு வரலாம் அப்படின்றதான் அவர் முயற்சி பண்ணார். அது சக்ஸஸும் நடத்தி காட்டியிருக்காரு. ஸோ ஏன் இது நடந்திருக்கு? ஏன் ஏடிஎம்கே கிட்ட இருந்து கொண்டு வர முடியல உங்களால்? இன்ஃபேக்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா, டிஎம்கே கூட அதை அனுமதிச்சிருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ டிஎம்கேவுக்கு அவங்க கட்டின அலைன்ஸ் உடையுதுன்றது பெரிய ஒரு பின்னடைவு தான். அசம்பிளியில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் டிஎம்கேவோட விருப்பமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான எதிர்கட்சியாக செயல்பட முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய கூட்டணி அசம்பிளியில் இருக்கிறது, நம்பர்ஸ் இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கும்போது இந்த சிறிய கட்சிகள் போகிறத ஏன் அவங்க அனுமதிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி அது நடக்கலன்ற பட்சத்தில் ரீஎலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதும் கைவிட்டு போயிடும். ரொம்ப மோசமான இருக்கிற சீட்ஸும் கைவிட்டு போயிடும். டிவிக்கனால பிஎம்கேவையோ அப்புறம் டிடிவி கட்சியோ உள்ள கொண்டு வர முடியாது. மேபி அங்கே இருக்கிற எம்எல்ஏ தனியாக பிரிஞ்சு வந்தா உண்டு. ஆனால் டிடிவி கட்சியெல்லாம் இங்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா பாஜக எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பாமக போகிறாங்க, டிடிவியும் போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு அவங்க மேலே பெரிய ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த அலைன்ஸை உடைக்க முடியாது. அது அதிமுகவோட பலம்னால கிடையாது, பாஜகவோட பலம் அதிகமாக இருக்கிறதால தாவேக்காவால் அங்கே கை வைக்க முடியாது. ஸோ தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது ஒன்று தான். அதே மாதிரி தாவேக்கா பாஜகவோட நெருங்கல. ஸோ அப்போ அந்த சிறிய கட்சிகளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ திமுகவோட ஏன் சேர்ந்திருக்கீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? பாஜக எதிர்ப்பு, பாசிச பாஜக, இந்த மாதிரி கதைலாம் சொல்லுவாங்க. அந்த கதை இங்கேயும் செல்லுபடி ஆகுமே. விஜய் நாளைக்கு போய் பாஜகவோட சேர்ந்தாதான் பிரச்சனை ஆகும். ஆனால் அது நடக்கல. விஜய் தனியாக தான் இருக்கார். ஸோ இப்போதைக்கு காங்கிரஸுக்கும் சிபிஐ சிபிஐஎம்க்குலாம் பிரச்சனை இல்லை. விசிகே, எம்டிஎம்கே அஃப்கோர்ஸ் கணக்கில் இல்லை, சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தாராளமாக போய் விஜயோட சேரலாம். இதை ஏதோ ஒரு வகையில் இந்த யதார்த்தத்தை திமுகவும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நடக்க விடாமல் ஸ்டாப் பண்ணால் அது வேற மாதிரி அது பிரச்சனையை கிரியேட் பண்ணும். பிஜேபி இழக்கிறது ஒன்றும் கிடையாது, ஆனால் திமுகவுக்கு இழக்கிறது நிறைய இருக்குது. நாளைக்கு ரீஎலெக்ஷன் நடந்ததுன்னா நான் சொல்கிறேன், அது ஒரு சுனாமியாக இருக்கும். ஓகே, அதை விரும்பல திமுகனால எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணவும் முடியாது. இப்போ தான் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு தடவை செலவு பண்ண முடியாது. இது ஒரு ஸ்டேட் லெவலில் 234 சீட்ஸில் நீங்கள் திரும்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் தான் இருக்கும். கம்பெனிஸ்க்குலாம் இருக்கும்ல, ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ண முடியும். அது ரெகுலராக பண்ண முடியாது. டிவிக்கே அந்த சிக்கல் இருக்காது. டிவிக்கே ஜெயிக்க போகிற குதிரைன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பணத்தை டிவிக்கேல பம்ப் பண்ணுவாங்க. பட் டிஎம்கேவுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்க திமுகவும் யதார்த்தத்தை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அலை அடிக்குது, அதுக்கு எதிராக நம்ம போக வேண்டாம், நம்மளையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். இந்த அலை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலைக்கு எதிராக நம்ம திரும்பலாம். இப்போ பெரிய ஃபோர்ஸில் வந்துட்டு இருக்கு. இப்போ போய் நம்ம தலையை விட்டோம்னா நம்மளையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்லோ டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எதிர்ப்பை முன் வைக்கலாம். அது கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்காக திமுக பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. அது நான் அடிச்சு சொல்லுவேன். நான் அது ஏன்னா அதிமுக ஆட்சியில் நான் பார்த்துட்டேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துட்டேன். ஆமாம், அதிமுக தான் கஷ்டம். அது இப்போ பாருங்க, ஃபுல் ஃபார்மில் இறங்குவாங்க. இப்போ திமுகவோட போட்டி போடணும் அதிமுக, அங்கே தான் சிக்கல் இருக்கு. ஓகே, மேபி
2 எதிர்க்கட்சி கூட இணைந்து ஒரு போராட்டம் நடத்தலாம், அந்த மாதிரி கூட ஃபியூச்சர் ஆகலாம். 2 எதிர்க்கட்சிகள் இவங்க 2 பேரும் இணைந்து ஆட்சி தான் வர முடியல, ஆனா 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கட்சியா செயல்படலாம். அதுலேயுமே அதிமுகவுக்கு சிக்கல் இருக்குங்க. ஏன் அதிமுகவுக்கு சிக்கல் இருக்குன்னா, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாமே ஃபண்டமெண்டலா திமுக எதிர்ப்பாளர்கள். இப்போ டிவிகேவும் திமுக எதிர்ப்பு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. அதிமுக ஆதரவாளர்கள் இன்னொரு திமுக எதிர்ப்பு கட்சியை போய் அடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு அதிமுக பாஜகவோட போய் சண்டை போடுறத அவங்க விரும்ப மாட்டாங்க, அதிமுக என்டிகேவோட போய் சண்டை போடுறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்கோர்ஸ் இந்த கட்சிகளால் அதிமுக பலவீனப்படுதுன்றது ஓகே, ஆனா பிரதானமா அதிமுகவோட அரசியல் செயல்பாடு திமுகவை எதிர்த்துன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அதை வச்சுதான் கட்டியிருக்காங்க கட்சியவே, திமுக எதிர்ப்பு தான். ஆமா. ஸோ அப்போ ஏடிஎம்கே ஸ்ட்ரைட்டாக போய் டிவிக்கோட மோதுறாங்கன்னா என்ன அவங்க திமுக விட்டு இங்கே போய் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பிடிக்க முயற்சி பண்ணுற இடம் தாவேக்க உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த இடத்த நீங்கள் பிடிக்கணும். அப்போ நீங்கள் திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தால் தான் அந்த இடத்துக்கு உட்கார முடியும். டிவிகே எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் இவங்களோடது, யாரு திமுகவோடது. டிவிகே எதிர்ப்பு இப்போதைக்கு ஓகே, அந்த பாஜக விவகாரத்தெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, காங்கிரஸ் அங்க இருக்காங்க, திமுக இங்க இருக்காங்க, தாவேக்க நடுவில் இருக்காங்க. பாஜக எதிர்ப்புல என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ செக்குலர் அலைன்ஸை ஹெட் பண்றது விஜய் தான். ஆமா, இப்போதைக்கு அப்படிதான். மதசார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியை ஹெட் பண்றது விஜய். ஆமா, இப்ப இங்கெல்லாம் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கீங்க. கொஞ்சம் ஆட்கள் போனாதான் தெரியும் என்ன. ஆனா இப்போதைக்கு பார்த்தோம்னா திமுக ஒன்றும் திமுகவுக்கு பெரிய செக்குலர் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கிடையாது. திமுக பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தான். அந்த குஜராத் வன்முறையெல்லாம் நடந்தப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய செக்குலர் ட்ராக் ரெக்கார்ட்லாம் ஒன்றும் திமுக கிடையாது. அந்த செக்குலர் ட்ராக் ரெக்கார்டு இல்லைனாலும் அந்த ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்தது காங்கிரஸ் தான். ரைட், இவங்களை நம்பலாம், இவங்க நம்ம வண்டியில தான் இருக்காங்க அப்படின்னு அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்துறது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இப்போ தாவேக்காவோட இருக்காங்க. அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே, காங்கிரஸ் இருக்கிற அலைன்ஸ் தானே செக்குலர் அலைன்ஸ். ஆமா, அது உண்மையோ பொய்யோ, ஆனா அவங்க இருக்கிற அலைன்ஸா செக்குலர் அலைன்ஸ். அந்த அலைன்ஸ் தான் பிஜேபி சேர முடியாது, அவ்வளவுதான் கான்செப்ட். சிம்பிளான விஷயம் என்னன்னா, எந்த கட்சி வேணாலும் பாஜகவோட போய் சேரலாம், காங்கிரஸ் போய் சேர முடியாது. தேசிய அரசியல் இல்ல அது. ஏன்னா காங்கிரஸ் உட்கார்ந்துருக்க இடத்துல பிஜேபி உட்கார்ந்துருக்காங்க. காங்கிரஸுக்கும் பெரிய மதவாதத்தோட பெரிய முரண் அப்படின்றதுக்கெல்லாம் உள்ள போக வேண்டாம். காங்கிரஸ் இருந்த இடத்துல பிஜேபி உட்கார்ந்துருக்காங்க. காங்கிரஸ் திருப்பி அதிகாரத்துக்கு வரணும்னா பிஜேபியை வீழ்த்தணும். சிம்பிளான விஷயம். ஸோ அதனால காங்கிரஸ் என்ன ஆனாலும் பாஜகவோட போய் சேர மாட்டாங்க, அந்த கூட்டணியில கூட இருக்க மாட்டாங்க. இடதுசாரிகள் கூட மேபி போகலாம், ஆனால் காங்கிரஸ் என்ன ஆனாலும் போகவே மாட்டாங்க. அதை நம்ம அடிச்சு சொல்லலாம். அந்த நம்பிக்கை தான். இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடதுசாரிகள் சில நேரங்களில் மறைமுகமாக பின்னாடி இருந்து பிஜேபிக்கு சில பகுதிகளில் ஆதரவு தெரிவிச்சாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அது கூட காங்கிரஸ் கிட்ட நடக்காது. காங்கிரஸ் பொறுத்தளவு பிஜேபினா பிஜேபி எதிர்ப்பு தான். அதனால ஒரு செக்குலர் ஃப்ரண்ட்னு காங்கிரஸ் இருக்கிற அலைன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ கிரவுண்டில் திமுகவும் காங்கிரஸும் மோதிக்கொள்ளக்கூடிய காட்சிகள்லாம் மயிலாடுதுறையில் நம்ம பார்க்க முடியுது. கிரவுண்டில் இப்போது திமுக தொண்டர்களுக்கும் விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த தொண்டர்களுக்குமான மோதல் கிரவுண்ட்லேயும் பிரதிபலிக்குமா? எப்படி பார்க்குறீங்க இதை? பிரதிபலிக்க கூடாது, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி ஒன்றும் திமுகவோட அடிமையெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி அது ஒரு கட்சி. அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு தேவைன்னா இன்னொரு கட்சியோட அலைன்ஸ் வைக்கலாம். திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருந்தனால காங்கிரஸோட அலைன்ஸை உருவாக்குனாங்க. காங்கிரஸோட அலைன்ஸ் உருவாக்குனதால இந்த எலெக்ஷன்லையுமே திமுகவுக்கு லாபம் இருந்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேம் மாறிடுச்சு. திமுக எதிர்பார்த்த நம்பர்லாம் வரல. ஸோ இப்போ காங்கிரஸ் தனியாக இன்னொரு அலைன்ஸோட போறாங்க, இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கான எல்லா உரிமையும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்கு. மக்களோட விருப்பத்துக்கு மாறா காங்கிரஸ் செயல்படுறாங்க. திமுகவோட காங்கிரஸ் இருந்தனால அந்த அலைன்ஸுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டது பாஜக எதிர்ப்புக்காக. திமுகவோட அரசியல் பாஜக எதிர்ப்பு. காங்கிரஸ் திமுகவோட இருந்ததுக்கான காரணமும் பாஜக எதிர்ப்பு. அதை தாண்டி வேற ஒரு அரசியல் அவங்க பேசினாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பாஜகவை எதிர்க்கிறது தான் மக்களோட தீர்ப்பு. அங்க ஒன்றும் வேற எதுவும் சேஞ்சஸ் நடக்கலையே. பாஜக எதிர்ப்புன்றதுல காங்கிரஸ் கரெக்டாக தானே இருக்காங்க. இன்னொரு பாஜகவை ஏத்துக்காத ஒரு கூட்டணி தானே போய் சேர்ந்துருக்காங்க, தாவேக்கோட தானே போய் சேர்றாங்க. ஸோ அதனால அவங்களோட அரசியல்ல பெரிய காம்ப்ரமைஸ் நடந்த மாதிரி தெரியல. ஆனா திமுகவோட அலைன்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. என்ன திமுகவுக்கு காலம் முழுக்க விசுவாசமாவே இருக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திமுக ஒரு கட்சி, தேவையின் அடிப்படையில் கூட்டணி ஃபார்ம் பண்றாங்க. தேவையின் அடிப்படையில் காங்கிரஸ் அந்த கூட்டணியை உடைகிறாங்க.
எலக்டோரல் பாலிடிக்ஸ் இப்படிதான் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடியும் இப்படிதான் நடந்திருக்கு. இப்போ வந்துகிட்டு ஐயோ எங்களை யூஸ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டாங்க, முடிஞ்சோடனே இப்போ எங்களை கழட்டி விட்டு போயிட்டாங்க. என்ன நீங்களும் காங்கிரஸ் யூஸ் பண்ணி தானே ஓட்டு வாங்கினீங்க? அதுதானே லாஜிக்கு. எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணிட்டு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க. உங்களுக்கு காங்கிரஸால லாபம், காங்கிரஸ் உங்களால லாபம். இப்போ உங்களால லாபம் இல்லை, உங்களுக்கு இப்போ காங்கிரஸால லாபம் இருக்கு, ஆனால் காங்கிரஸுக்கு உங்களால இப்போ லாபம் இல்லை. சரி, அப்புறம் உங்களை ஒரு சுமையா பார்க்குறாங்க, அங்கே போறாங்க. அரசியல் இப்படிதான் இருக்கும். இது பிடிக்கலன்னா நீங்க அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாது. மீடியாவில் சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது பிடிக்கலன்னா இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாது. பொலிட்டிக்ஸும் அப்படிதான். அப்போ வேற ஏதாவது நல்ல ஃபீல்டாக பாருங்க, ஆன்மீகம். ஓகே, அப்படி போயிருங்க ஜோஸ், நீங்க சீன் போயிருங்க. யாரும் அவங்களை பேக் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்க நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி இடமா இருக்கும். ஓகே, அப்போ விரைவில் சிஎம்மாக பொறுப்பேற்கிறார் விஜய் அவர்கள். கம்யூனிஸ்டுகள் 2 பேர் வந்துட்டாங்கன்னா எனக்கு வேற எதுவும் தடை இருக்க மாதிரி தெரியல. விசிகா மட்டும்தான் இன்னும். விசிகே வரலன்னா கூட வேற ஏதாவது கட்சி உள்ள கொண்டு வந்துடலாம்ல. டிஎம்டிகே இருக்காங்க, அஃப்கோர்ஸ் டிஎம்டிகேக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸுக்கும் தான் கொடுத்தாங்க. காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க, ஒன்றும் வேலைக்கு. ஓகே, ஸோ அப்போ ஏன் காங்கிரஸ் பண்ணதையே அவங்க பண்ணக்கூடாது? ஓகே, இன்ஃபேக்ட் காங்கிரஸோட சூப்பரான ட்ராக் ரெக்கார்ட் நம்ம டிஎம்டிகே இருக்கு. ஸோ அதனால எது பல்டிகள்னு வரும்போது எந்த பக்கம் வேணா அதில் பிஎஸ்டி வாங்கினவங்கல்ல அவங்க. ஓகே, பார்ப்போம். ஓகே, நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.